எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் டிஜிட்டல் பெயிண்டிங் மவுஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் இந்தியன் 2ல் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு போஸ்டர். இதில் கமலஹாசன் அவர்கள் யங் லுக்கில் இருக்கார். ஸோ இந்த படத்தை நம்ம மவுஸில் எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பென் டூலை வச்சு ப்ராப்பராக கட் பண்ணுங்கள். எந்த ஒரு அவுட் சைடு ஃபில்ட்ரு போட்டோ இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சோ இல்லை இதில் இருக்கிற சப்ஜெக்ட் செலெக்ஷன் வச்சோ நீங்கள் பேக்ரவுண்ட் கட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக வராது. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக வந்தீங்கன்னா பென் டூலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் டோனில் ஃபுல்லாகவே இந்த படத்தை இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா ப்ரௌன் டோனில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே சன்செட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எல்லாமே பேசிக் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்மெட்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரெஷ்ஷான நம்ம ஸ்மூத் சாஃப்டிங் ப்ரெஷ்ஷில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் இருக்கும். அதை உங்கள் ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிங்க. அடுத்தது மார்க் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணி பென் டூலால் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். ஸ்மெட்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு வீடியோ நம்ம எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்போம். அண்ட் ஸ்மெட்ஜுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்மெட்ஜுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் தேவையோ ஸ்கின் செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மீசை வர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்மெட்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் செலக்ட் பண்ணி அந்த இடத்துலலாம் ஸ்மெட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மவுஸில் ஒரு ஸ்ட்ரென்த் 40-50க்கு மேலே வச்சுங்க. ஒரு 60க்கு மேலே, அதாவது 70, 60, 80லாம் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெட்ச் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகும். ஸோ சரியாக ஸ்மெட்ச் வராது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 30-40ல் வச்சு பண்ணுங்கள். இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மெட்ச் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50க்கு மேலே வச்சுங்க. அதாவது 40லேருந்து 60க்குள்ளே வச்சுங்க, 70 போக வேணாம். ஏன்னா இந்த வீடியோ நம்ம மவுஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே நமக்கு வேக்யூம் பேட் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் 70-80 கூட வச்சு பண்ணலாம். ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் ப்ரெஷர் இருக்கும். பட் மவுஸில் அப்படி கிடையாது, ப்ரெஷர் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் ஒரு ஸ்ட்ரென்த் கம்மியாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெட்ச் பண்ணும்போது ஸ்கின் டோன் கொலாப்ஸ் ஆகாமல் ரொம்ப ஷைனிங் அண்ட் ஸ்மூத்னிங்காக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஐப்ரோ செக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மெட்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணோட கட்டிங், மூக்கு, வாய், அந்த கன்னம், நெத்தி, இந்த மாதிரி எங்கெல்லாம் சுருக்கங்கள், கோடுகள் வருதோ அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணணும். பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். எதில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம். டெலகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ப்ரெஷ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அப்கமிங் வீடியோஸோட போஸ்ட் நம்ம ப்ரீவியஸாகவே இன்ஃபார்ம் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் டெலகிராம் மூலிமா நம்மக்கிட்ட கேட்கலாம். அது போக நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளே கிளாஸும் அவைலபிள், ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு கிளாஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்மெட்ச் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நம்ம ஸ்கின் டோனுக்கும் அங்கே எல்லா இடத்துலையுமே ஸ்மெட்ச் பண்ணிக்கணும். ப்ராப்பராக ஸ்மெட்ச் பண்ணணும், எந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த திருநூறு பட்டை போட்டிருக்காரு. ஸோ அதை கலையாமல் அது ஒரு ஓவர்லே மாதிரி நம்ம அதை ஸ்மெட்ச் பண்ணணும். பார்த்துட்ருக்க நீங்கள் ஸ்டூடியோ பீப்பிள், இல்லை நீங்கள் ஆல்ரெடி டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக ஒர்க் பண்ண ஆள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட உங்களோட ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ரொம்ப கம்மியாக ஸ்டூடியோ ப்ரைஸுக்கு பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ ஒர்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டான டெலிவரி. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பிக்சர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸ்கின் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ மீசையை பார்த்திங்கன்னா அதே ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். காரணம் என்னென்னா நம்ம மீசை எல்லாமே வரைய போகிறோம். ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் ஸ்மெட்ச் பண்ணிடணும். அதே மாதிரி நான் ஹெட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ ஒரு சன்லைட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரௌன் டோனில் தான் போஸ்டருக்கான அந்த ஃபோட்டோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்கான ஸ்மெட்ச் நம்ம ஹேரில் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு மீசையில் பண்ணோம், ஹேர் அண்ட் ஐப்ரோ எல்லாத்தையுமே பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோவோட கலர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அதான் சொன்ன மாதிரி ப்ரௌன் டோனில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கலர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட், ஷர்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் கிரெடிட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம இந்தியன் 2 படத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் 3 லீடுக்கான விட்ட ஒரு பிக்கு தான் இது. இப்போ அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா வந்து லைக்கா வந்து இதை போஸ்டராகவே ரெடி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த போஸ்டரை ஒர்க் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மவுஸில் பண்ணுற டிஜிட்டல் ஆர்ட். நான் எந்த வேக்யூம் டேபோ எந்த ஃபில்டருமோ யூஸ் பண்ணலை. ஸோ முழுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மவுஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம். அதாவது ஹைஸ் வரைகிறதா இருந்தாலும் சரி, ஸ்மெச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹேர் வரைகிறதா இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நம்ம மவுஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வேக்யூம் டேப் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட மணி இல்லை, என்னால் வேக்யூம்லாம் வாங்க முடியாது, ஆனாலும் நான் டிஜிட்டல் பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மவுஸில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களாலையும் மவுஸில் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்னு இந்த வீடியோவோட எண்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மவுஸில் வரைகிறதுனால சும்மா ஏனோ தானோன்னு ஒரு அவுட் எடுக்காமல், ஒரு வேக்யூம் டேப்பில் என்ன ஒரு அவுட் வருமோ அதே அவுட்டை வந்து நான் உங்களுக்கு மவுஸில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸ், கண் எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ கண் கருவிழி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளாக் கலரை ஃபில் பண்ணி அண்ட் அதுக்கு மேலே ஒயிட் கலர் டோன் வந்து கொடுத்துருக்கோம். அண்டு ஐக்கு பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி கொஞ்சம் ப்ளூ டோன் ஏற்ற மாதிரி நம்ம கண்ணை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம மிக்ஸ்டு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு டேரெக்டாக பேசணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு நம்ம ஹேர் ஒர்க் பண்ண போகிறோன்னு. ஸோ மீசைக்கு ஹேர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பென் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து பென் டூலால் மார்க் பண்ணிக்கிட்டே போகிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பேத் வச்சு பார்த்திங்கன்னா அதை நான் ஃபில் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து இருக்கிறது பெஸ்ட்டு ப்ரொசீஜர். அவுட்புட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி வேக்யூம் டேப்பில் வரைகிறீங்களோ அதே மாதிரியான அவுட் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட்டு உங்கள் பென் டூலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே போகிறீங்க, அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். தேவையான கலர், தேவையான சைஸ் ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வரும். ஸோ நம்ம மீசை எந்த பக்கம் போகும் அப்படின்னு அந்த டைரெக்ஷன் நீங்கள் தெரியணும், இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க உங்களுக்கு வந்து அந்த டைரெக்ஷன் தெரியல அப்படின்னா ஒரிஜினல் ஃபோட்டோவோட பிக்சரை வந்து ஒப்பாசிட்டி கம்மி வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி வரைங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓரளவுக்கு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓனாகவே ஹேர்ஸ் வரையலாம். ஸோ இப்போ நான் வரைகிறது எல்லாமே ஓன் ஹேர்ஸ் தான். மீசை இப்படி தான் போகுதுன்னு கிடையாது, நம்ம ஓனாகவே வரைகிறோம். ஸோ இப்படி தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் தானாக வரையலாம். அப்படி இல்லை வரைய தெரியல அப்படின்னா ஒரிஜினல் இமேஜை நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி வச்சு ஒரு ட்ரேஸ் மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு லேயரில் நீங்கள் வரையலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது எந்த பக்கம் ஹேர் ஃப்ளோ ஆகுது, எந்த அளவுக்கு ஹேர் ஃப்ளோ வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரையலாம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா அடிக்கடி நிறைய வீடியோ உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ வரப்போகுது. ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியே நீங்கள் பல ஆயிரம் கொடுத்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம சேனல் ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நீங்கள் கோர்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் டீட்டெயிலாக அட்வான்ஸாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மகிட்டே பெய்ட் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது ஆன்லைன் கிளாஸ் தான். அது உங்களுக்கான கம்ஃபர்டபுள் டைமில் நம்ம டைரெக்டாக உங்களுக்கான கம்ஃபர்டபுள் டைம்லேயே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்மும் இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த ஃபார்ம் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களை சீக்கிரமாகவே காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த படத்துக்கான ஹேர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். மீசை எப்படி பண்ணமோ அதே மாதிரியே பென் டூலை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பென் டூலை வந்து பார்த்திங்கன்னா வந்து செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலான ஒரு ஹேர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பென் டூலில் மார்க் பண்ணும்போது அந்த கர்வ் பண்ணி மார்க் பண்ணுறீங்க, பக்கத்தில் மார்க் பண்ணணும். ஒவ்வொரு லைனும் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கணும். ஒரு லைன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா அது பக்கத்தில் குட்டி குட்டியாக ஒரு 4-5 லைன்ஸ் போடுங்க. மறுபடியும் ஒரு பெரிய லைன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி குட்டி லைன்ஸ் போடுங்க. அப்படி போடும்போது ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் ஹேர் வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக இதே மாதிரி எட்ஜஸ்லேயும் பண்ணணும்.
ஃபஸ்ட் நம்ம இன்சைட் எட்ஜஸில் பண்ணிவிட்டு அடுத்தது அவுட் சைட் எட்ஜஸ்லேருந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது 2 ஹேரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கமல் சார் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நடு வாக்கு எடுத்து 2 பக்கம் தூக்கி கும்பிடி போட்ட மாதிரி வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பார். அந்த ஹேர் ஸ்டைல் மாறாமல் நம்ம அவுட் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் இமேஜை ட்ரேஸ் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயே ஒரு லேயர் போடணும். இல்லை ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஹேர் ஃப்ளோலாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓனாகவே வரையலாம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் எப்படி ஓனாக வரையணும் அதுமாதிரி நீங்கள் ஓனாகவும் வரையலாம். பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா என்னால் வந்து வேக்யூம் டேப் இல்லை, என்னால் பெயிண்டிங்கே வரைய முடியல. ஸோ உங்கள் சேனலில் நீங்கள் போடுற அளவுக்கு வீடியோவில் இருக்கிற அந்த அவுட்புட் எனக்கு வர மாட்டேங்குது. ஒருவேளை நீங்கள் பெண்ணில் வரைகிறீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த அவுட் வருதா, எங்களுக்கு இந்த அவுட் வராதா, பெண்ணு நாங்கள் வாங்கியே ஆகணுமா, அது எவ்வளோ காசு அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் என்னென்னா பெண்ணில் மட்டும்தான் வரைய முடியும்னு கிடையாது டிஜிட்டல் பெயிண்டிங். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நானும் உங்களை மாதிரி பென்னு வாங்க முடியாமல் மவுஸில் ட்ரை பண்ணது தான், அதில் கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறமா தான் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வர கொஞ்சம் என்னோடய சேவிங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு டேப் வாங்கினேன். இப்போ நான் டேபில் வரைஞ்சிட்ருக்கேன். ஆனாலும் மவுஸ்லேயும் வரைய முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வீடியோஸை நான் மவுஸில் பண்ணி வரைஞ்சி போட்டுட்ருக்கேன். இந்த படத்தையும் நான் வந்து ஒரு வேக்யூம் டேப் எடுத்து பெனில் வரைஞ்சிருந்தால் எனக்கு வந்து ஒரு 1.5 hour மேக்ஸிமம் 2 hours முடிச்சிருப்பேன். பட் இதை நான் மவுஸில் பண்ணேன், கிட்டத்தட்ட எனக்கு 4+ hour எடுத்துச்சு. காரணம் மவுஸில் இருக்கிற கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா வந்து பெனில் இருக்காது, பெனில் இருக்கிற கம்ஃபர்டபுள் மவுஸில் இருக்காது. டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் முக்கியம். ஸோ கம்ஃபர்டபுள் இல்லைனா வரைய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரைய முடியும். அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு வீடியோ. மவுஸ்லேயும் வரைய முடியும். டைம் வந்து கொஞ்சம் நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேக்யூம் டேப்பில் வரையலாம். எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னா நீங்கள் ஸ்மெச் பண்ணுற இடத்துல, முக்கியமாக ஹேர் வரைகிற இடத்துல வந்து பென் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் இல்லாத பட்சத்தில் உங்களால் பென்னு இப்போ இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியல, ஆனாலும் ஒரு ஆர்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மவுஸ்லேயும் வரைய நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஆரம்பிக்கும் போது மவுஸில் ஆரம்பிங்க. உங்களோட அட்வான்ஸ் லெவல் நீங்கள் போகும்போது டேப் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை நல்லா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக முடிங்க. இந்த ஒரு வீடியோவில் எப்படி மவுஸில் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் வரைகிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த ஒரு வீடியோவில் கலர் கரெக்ஷன், பேக்ரவுண்ட் கட், ஹேர் வரைகிறது, ஸ்மெச் பண்ணுறது அண்ட் கலரிங் கொடுக்குறது, ப்ளஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மட்டும் இந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனல் அவுட்டில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த ஒரு படத்தில் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஹேர் வரைஞ்சாச்சு, ஸ்மெச் பண்ணாச்சு, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் கொடுக்கணும். ஹைலைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸு, அதுக்கப்புறம் நோஸு, அப்புறம் உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் கட்டிங் வருதோ அந்த கட்டிங்லாம் வந்து நம்ம விசிபிளாக காமிக்கணும். அண்ட் எங்கெல்லாம் லைட்டிங் படுதோ அங்கெல்லாம் லைட்டிங் கொடுக்கணும். ஃபைனலாக எங்கெல்லாம் எட்ஜஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்ஃபினிஷாக தெரியுதோ அந்த ஃபினிஷிங்கெலாம் நீங்கள் சரி பண்ணணும். இப்படி எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மூவ் ஆகும்போது படம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு படமாக வந்திருக்கும். மவுஸ் தான் இருக்குது, மவுஸில் வரைய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு ப்ரூஃபாகவே நீங்கள் காமிக்கலாம் மவுஸில் வரைய முடியும் அப்படின்னு. ஏன்னா த்ரூ அவுட் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் மவுஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மவுஸில் தான் உங்களுக்கு ஃபுல் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் நீங்களும் மவுஸில் பண்ண முடியும். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேபுக்காக உங்களோட ஒர்க்கை வந்து வெயிட் பண்ண வைக்காதீங்க. இன்றைக்கே நீங்கள் மவுஸில் உங்களோட டிஜிட்டல் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான அவுட்புட் எடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.